அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகில் எண்ணற்ற மகான்கள் அவதரித்திருக்கிறார்கள். மகான்கள் தங்களுடைய அனுபவ அறிவுகளை எல்லாம் தங்கள் சந்ததிகளுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கடத்தி சென்றிருக்கிறார்கள். அதிலும் தமிழகத்தைச் சேர்ந்த சித்தர் ஒரு மக்கள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள். சித்தர் ஒரு மக்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை. வானசாஸ்திரம், ரசாயன சாஸ்திரம், மூலிகை மருத்துவம், ஜோதிடம், உலகத்தை மாற்றியமைக்கக்கூடிய ரசிதமாற்று வித்தை, சாகாமல் இருக்கக்கூடிய யோகக்கலை, வாசி, பிரபஞ்சத்தை பற்றியதான ஆராய்ச்சி, பராபரத்தை பற்றியதான ஆராய்ச்சி, இவற்றையெல்லாம் முற்றுமுதலாக செய்து அதிலே தேர்ந்தும் இருந்தார்கள். அப்படி இந்த உலகிலே அவதரித்த மகான்களிலே மிகவும் போற்றுதலுக்குரியவர் நமது தந்தை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் என்றால் அது மிகையாகாது. மற்ற சித்தர்களுடைய நூல்களிலே ஒளிப்பு மறைப்பாக சொல்லப்பட்ட சாகாக்கலை என்கிற வாசிக்கலையை சித்தவித்தை என்கிற பெயரிலே மிகவும் எளிமையாக எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக செயல்முறையோடு சொல்லிக் கொடுத்தவர் ஞானபிதா ஒருவர் மாத்திரமே. மற்ற முறைகளிலே எல்லாம் மிகப்பெரிய தேடுதல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் ஞானபிதாவால் அருளி செய்யப்பட்ட இந்த சித்தவித்தை என்பது எந்த விதமான பெரிய தேடுதலுக்கும் அவசியம் இல்லாமல் மிகவும் எளிதாக அணுகக்கூடியதாக இருக்கிறது. சித்தவித்தை பிராணாயாமங்களிலே எல்லாம் தீம்பில்லாத பிராணாயாமம் என்றால் அது சித்தவித்தை மாத்திரம்தான். இதை ஞானபிதா தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். கேள்வி கேட்பதற்கும் கூட ஒரு அறிவு வேண்டும். இப்படி கேட்கக்கூடியவர் தேவையில்லாதவற்றை கேட்டு தேவையானவற்றை கேட்காமல் போய்விடக் கூடும் என்பதற்காக ஞானபிதா தன்னுடைய நூலிலே தானே கேள்விகளை கேட்டு தானே பதிலையும் சொல்லி ஒன்றை உருவாக்கி தந்திருக்கிறார். அந்த அரிய பெரிய பொக்கிஷமாகிய சித்த வேதத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். 3வது அத்தியாயத்திலே இன்று என்ன சுவாமி சொல்லுகிறார் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். சிஷ்யனிடத்திலே சுவாமி கேட்கிறார், உமது ஜீவனை நீர் சிநேகித்துக் கொண்டிருக்கிறீரா? ஆம். நீர் இறப்பதுண்டா? உண்டு. உமது ஜீவனை நீர் நேசித்துக் கொண்டிருக்கிறதானால் இறப்பதற்கு இடம் உண்டோ? அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சொல்லுகிறேன். அதாவது உமது ஜீவனை நீர் சிநேகித்துக் கொண்டிருக்கிறதானால் அந்த ஜீவனை வெளியில் விடாமல் உண்மையில் தானே அடக்கமல்லவா செய்ய வேண்டும்? ஆம். அப்பொழுது நீர் இறப்பதற்கு இடம் உண்டாகுமோ? உண்டாகாது. அது மாத்திரமல்ல, உங்களை ஜீவனை நீங்கள் சிநேகித்தால் மற்றொரு ஜீவனை இம்சிக்க இடமில்லை. எப்பொழுது தன்னைத்தான் சிநேகிக்கிறானோ அப்பொழுது மற்றொன்று இம்சிக்கிறதில்லை. தன்னைத்தான் சிநேகித்தால் தன்னை விட்டு வெளியே போகிறதும் இல்லை. இங்கே சுவாமி மிக ஆழ்ந்த ஒரு விடயத்தை பற்றி சொல்லுகிறார். ஜீவன் என்பது அவரவர் உள்ளிலே இருந்து அவரவரை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நம் உடலுக்குள்ளே இருந்து நம்முடைய ஜீவன் இயக்குவதைப் போலவே சகல ஜீவராசிகளிடத்திலும் ஜீவன் என்பது இருந்து அந்தந்த ஜீவனை இயக்கிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஜீவனை நீ நேசிக்கிறதாக இருந்தால் உன்னுடைய ஜீவனை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். கண்கள் பார்க்கின்றன, காதுகள் கேட்கின்றன, நாசி நுகர்கிறது, வாய் சுவைக்கிறது, பேசுகிறது, சர்மம் தொட்டறிகிறது. இப்படி 5 புலன்களும் எந்த விதமான சலிப்பும் இல்லாமல் பிறந்தது முதல் இறக்கும் வரையிலும் இடைவிடாது இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. இவற்றை இயக்கி வைத்து இந்த உலகத்தோடு நம்மை பிழைத்து வைத்திருக்கக்கூடிய பெரும் சக்தி என்பது நம்முடைய ஜீவன் தான். அந்த ஜீவன் எத்தனை பெரிய மகத்துவம் கொண்டிருந்தால் இத்தனை இயக்கத்தையும் செய்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஜீவனை எந்த விதமான புரிதலும் இல்லாமல் வீணை நாசம் செய்து மறுபடியும் ஒரு மரணத்தை தழுவக்கூடிய காரியத்தை மனிதன் செய்கிறான். இது மிகப்பெரிய தவறு என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவே இந்த வார்த்தைகளை இங்கே சுவாமி சொல்லுகிறார். நமக்குள்ளே இருந்த நம்மை எத்தனை பெரிதாக காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை நாம் காப்பாற்றி பேணி பாதுகாத்து அது அழிந்து விடாதபடியாக காப்பாற்ற வேண்டும். அப்படி செய்வதுதான் உண்மையிலேயே ஜீவனை நேசிப்பதற்கு காரணமாகும். தன்னுடைய ஜீவன் எத்தனை பெரிய மகத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள பழகிவிட்ட ஒருவன் தன்னை போலத்தானே மற்ற ஜீவர்களும் இருக்கும். அந்த ஜீவர்களுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்ள உரிமை இருக்கிறது அல்லவா? அப்படி இருக்கும் போது அந்த ஜீவனை வதைத்து அவற்றின் ஊனினை எடுத்து உண்பதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? நமக்கு எந்த வகையிலும் இதற்கு தகுதி இல்லை. நாம் இதை செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்கிறார். தன்னுடைய ஜீவனை எப்படி நேசிக்கிறானோ அப்படித்தான் மற்ற ஜீவனையும் நேசிக்க வேண்டியிருக்கும். இங்கே மனிதர்கள் மற்ற ஜீவர்களை கொலை செய்கிறார்கள்.
அவற்றின் ஊனை எடுத்து உண்கிறார்கள் என்பதோடு மாத்திரமல்லாது தனக்கு அரிதிலும் அரிதாக கிடைத்த தன்னுடைய ஜீவனையும் இவர்கள் நாசம் செய்து கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. காரணம் யாதென்றால், நாம் தானிய வகைகளை உட்கொள்கிறோம், பழங்களை, கொட்டைகளை, பருப்புகளை உட்கொள்ளுகிறோம். இந்த தானியங்களை எல்லாம் மண்ணிலே போட்டு தண்ணீரை விட்டால் அவை செடிகளாக முளைக்கின்றன. ஏனென்றால் அதற்குள்ளே உயிர் உருவாவதற்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இருக்கின்றன. ஆனால் ஒரு உயிரை கொன்று அவற்றின் ஊனினை எடுத்து உண்ணும் போது அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. இறந்துவிட்ட ஒரு பிரேதத்தின் மாமிசத்தை எடுத்து உண்பதால் எவ்விதமான ஆற்றலும் தேகத்திற்கு கிடைக்கப் போவதில்லை. நம்முடைய ஜீவனை வளர்க்க வேண்டும் என்றால் மற்றொரு ஜீவன் உருவாவதற்கு தேவையான பொருட்கள் இருக்கக்கூடிய தானியங்களைத்தான் உண்ண வேண்டுமே அல்லாது மற்றும் மாமிசங்களை உண்ணக்கூடாது என்பது பொருளாகிறது. ஒரு விதையை எடுத்து மண்ணிலே போட்டு சிறிது தண்ணீரை பார்த்து அதை பாதுகாத்து வைத்தால் அந்த விதையிலே இருந்து செடி முளைக்கிறது, மரமாகிறது. ஆனால் ஒரு உயிரை கொன்று அதன் ஊனை எடுத்து அதன் மாமிசத்தை எடுத்து மண்ணிலே போட்டு புதைத்து வைத்து தண்ணீர் ஊற்றி வைத்தால் அதிலே இருந்து மறுபடியும் அந்த ஆடோ கோழியோ உருவாகி வருமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனெனில் அதற்குள்ளே ஜீவன் என்பது இல்லாது போய்விட்டது. நீங்கள் உங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள விரும்பினால் உங்கள் ஜீவனை காப்பாற்றுவதற்கு தேவையான தகுதிகள் படைத்திருக்கக்கூடிய தானிய வகைகளைத்தான் உண்ண வேண்டும் என்று சுவாமி சொல்லுகிறார். எனவே நாம் நம்முடைய ஜீவனை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய ஜீவனை பற்றிய புரிதல் வந்துவிட்டால் நம்மை போலத்தானே மற்ற ஜீவர்கள் எல்லாம் என்கிற எண்ணமும் நமக்கு வந்துவிடும். இதைத்தான் இங்கே சுவாமி சுட்டி காட்டுகிறார். தன்னை விட்டு வெளியே போகிறது இல்லை என்றால் மற்றொன்றையும் இம்சிக்க முடியாது. அது எப்படி என்றால், இதோ 2 அடுக்குள்ள ஒரு மெத்தை வீடு. அதன் கீழ் அடுக்கிற்குள் சென்று கதவை மூடி அதிலிருந்து மேல் அடுக்கிற்கு போய் ஏறி அதன் கதவையும் மூடி அங்குள்ள ஜன்னலின் வழியாக பார்த்தால் எல்லா அவஸ்தைகளையும் நீ பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கீழே இறங்கி வெளியில் வராமல் ஏதேனும் ஜந்துக்களை இம்சிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அதன் மேலாக நீர் இருக்கும் சமயத்தில் எல்லாவற்றையும் பார்க்கத்தான் முடியும். இதே பிரகாரம்தான் தன்னில் இருக்கப்பட்ட ஜீவன் கீழே இறங்கி வெளியிலே வந்து வியாபிக்கிறதுனால்தான் பல இம்சைகளையும் செய்ய இடம் உண்டாகிறது. அந்த ஜீவனை வெளியிலே விடாமல் தன்னில் தானே உபரியாய், அதாவது மேல்பாகமாய் அடக்கினால் யாதொரு இம்சைகளும் செய்யாமல் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கலாம். அப்பொழுதுதான் ஜீவனை சிநேகிக்கிறது என்று சொல்லக்கூடும். அந்த விதம் சிநேகிக்காமல் சில விஷயங்களிலும் ஈடுபடுகிறதுனால் நம்முடைய ஜீவன் மூக்கின் வழியாயும் வாயின் வழியாயும் மற்றும் வெளியே போய் நசித்து போகின்றது. அதைத்தான் பாவம் என்று சொல்லுவது. அதாவது தன்னுடைய சுகிர்தமாய் தன் உள்ளில் உண்டாகி இருக்கின்ற ஜீவசக்தியாகிய வாயு துஷ்கிருதமாக வெளியிலே அனுலோப பிரதிலோபமாய் சென்று தீருகிறது. அனுலோமம் என்றால் மூக்கின் வழியாயும் மற்றும் வெளியே விடுகிறது. பிரதிலோமம் என்றால் அவ்வழியாகத்தானே உள்ளில் தடுப்பது. இதே பிரகாரம் கமிக்கவும் அனுகமிக்கவும் செய்து கடைசியில் தன்னிலிருந்து ஜீவன் நசித்து இறந்து போகிறது. இறந்து போகிறது என்றால் சாகல். அதாவது நம்முடைய சத்தாய் இருக்கின்ற ஜீவன் தன்னைத்தானே தெரியாமல் அது இது என்றுள்ள விசாரங்களால் துஷ்கிருதமாகி வெளியே போய் நசித்து போகின்ற அவஸ்தை. ஆனால் இந்நிலையில் இதுவரையில் நீ உம்முடைய ஜீவனை சிநேகித்திருக்கிறீரா? இல்லை. உமது ஜீவனை நீ சிநேகித்துக் கொண்டிருந்தால் இறக்கக்கூடுமோ? இல்லை. ஆனால் நாம் எதற்காக சுகிருதம் செய்ய வேணும்? இறக்காமல் இருப்பதற்காக. இப்படி இந்த உரையாடல் போகிறது. இங்கே சுவாமி சொல்லுவது என்ன என்றால், நாம் சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொரு சுவாசத்தின் போதும் ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகி வாயு, அதாவது பிராணசக்தி என்பது வெளியே சென்று நாசமடைந்து கொண்டே இருக்கிறது. பார்க்கும் போதும், பேசும் போதும், நடக்கும் போதும், காம களியாட்டங்களில் ஈடுபடும் போதும் மற்றும் நாம் செய்யக்கூடிய எல்லா வகையான காரியங்களாலும் நம்முடைய ஜீவன் என்பது நாசமாக்கி கொண்டே போகிறது. அப்படி நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் நாம் நம்முடைய ஆற்றலை இழந்து இறுதியிலே இறந்து போகிறோம். இந்த நிலை ஏற்படக்கூடாது. மூக்கின் வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சுவாசத்தின் ஓட்டத்தை அனுலோமம் பிரதிலோமம் என்கிற பெயராலும் சமஸ்கிருதத்திலே இங்கே சொல்லுகிறார்கள். எனவே மூக்கின் வழியாக உள்ளும் வெளியும் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய புறக்காற்று, அதாவது அவானன் என்கிற காற்று ஒவ்வொரு முறை உள்ளே சென்று விட்டு வெளியே வரும்போதும் நம்முடைய ஜீவசக்தியாகி வாயுவையும் வெளியே இழுத்து கொண்டு போய் நாசம் செய்து கொண்டே இருக்கிறது. இந்த நாசம் தொடர்ந்து நடக்கும் போது முழுவதுமாக ஜீவசக்தியாகி வாயு அழிந்துவிட்ட காரணத்தால் மரணம் என்பது ஏற்படுகிறது. எனவே நாம் வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையிலே மரணம் அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை காப்பாற்ற வேண்டும் என்று சுவாமி சொல்லுகிறார். இறந்த போது அந்த பிணத்திற்கு ஞாபகமோ மற்றோ உண்டா? யாதொன்றும் இல்லை. ஏன்? இறந்து போனதால். இறந்த போது அதில் என்ன இல்லை? ஜீவசக்தியாய வாயு இல்லை. அப்பொழுது நம்மை ரட்சிப்பது யார்? ஜீவசக்தியாய வாயு. அதுதான் ஈஸ்வரன் என்று பெயர். சுவாமி இப்படி சொல்லுகிறார். ஈஸ்வரன் என்பவரை பற்றி நாம் எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறோம்.
ஈஸ்வரன் தான் உலகத்தை படைத்தார், ஈஸ்வரன் தான் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான ஈஸ்வரன் யார் என்பதை நாம் இன்னமும் சரியாக புரிந்திருக்கவில்லை. ஜீவன் என்பது நிலைத்த ஒரு ஆற்றலாக இருக்கிறது. ஜீவசக்தியாகிய வாயு என்பது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த வெப்ப சக்தியாக இருக்கிறது. அந்த வெப்ப சக்தி நம்முடைய உடல் முழுவதும் பரவி கடந்த காரணத்தால் நாம் உடல் இயக்கத்தை பெற்றிருக்கிறோம். எப்பொழுது ஜீவசக்தியாகிய வாயு என்பது முற்றிலும் அழிந்து போகிறதோ அப்போது மரணம் உண்டாகிறது. நன்றாக கவனியுங்கள். ஜீவனிலே இருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றல் என்பது மழுங்கி போகிறது, அதன் ஆற்றல் குன்றி போகிறது. ஆனால் ஜீவன் அழிவதில்லை. அந்த ஜீவன் இழந்துவிட்ட ஆற்றலை மீண்டும் பெறுவதற்காக அந்த உடலிலே இருந்து உச்சந்தலையின் மேலே ஒரு குழந்தை பிறந்த போது உச்சிக்குழி என்று சொல்லக்கூடிய பள்ளமாக இருக்கும் இடத்தின் நடுவிலே ஒரு நெல்முனையின் அளவிற்கு ஒரு சின்னஞ்சிறிய துவாரத்தை ஏற்படுத்தி கொண்டு இறந்த 3வது நாள் தலையை விட்டு வெளியேறுகிறது. அப்படி வெளியேறி செல்லக்கூடிய அந்த ஜீவன் என்பது அண்டவெளியிலே சுற்றித் தெரியும் போது பராபரத்தின் கருணையினால் மறுபடியும் ஆற்றலை பெற்று மறுபடியும் ஒரு கூட்டுக்குள்ளே புகுந்து பிறவி எடுக்கிறது. இப்படித்தான் பிறப்பு இறப்பு என்பவை நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் தன்னுடைய ஜீவசக்தியாகிய வாயுவை இழக்காத வரையிலும் மரணம் என்பது இல்லை. அதே வேளையிலே ஜீவசக்தியாகிய வாயு மேலும் அதிகரித்து ஜீவனின் பிரகாசம் மிகவும் அதிகரித்து வருமானால் அதன் பிறகு மரணம் என்பது இல்லாதாகிறது. இதுதான் ஜனனம் மரணம் என்பது ஏற்படுவதையும் அதை தடுத்து நிறுத்துவதையும் சாதித்துக் கொள்வதற்கான வழியாக இருக்கிறது என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கும் போது சகலமும் ஈஸ்வரமயமே. ஈஸ்வரன் என்பது வேறு ஒன்றுமல்ல, நமக்குள்ளே இருந்து ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவுக்குத்தான் ஈஸ்வரன் என்று பெயர். அப்படி என்றால் ஜீவனுக்கு என்ன பெயர்? அது சதாசிவம் என்று அழைக்கப்படும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே சித்த வேதத்தினுடைய 4வது அத்தியாயத்தை நாம் பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.